ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் எபிசோடு 116 தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெளிவாக தெரியும் இந்த எபிசோட வந்து ரொம்பவே லேட்டாக தான் போடுறேன்ட்டு. ஏன்னா மண்டே வந்து எலெக்ஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்பாலர் வந்துச்சு, அப்படி இப்படின்ட்டு ரொம்பவே லேட் ஆகிட்டு. இன்னைக்கு போடலன்னா நாளைக்கு போடவே முடியாது, ஏன்னா நாளைக்கு ஒன் பீஸ் மாங்கா வந்துடும். ஸோ அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே ரெடி பண்ணி இன்னைக்கே போட ட்ரை பண்ணுறேன். இந்த எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபைனலி வந்து 20K சப் ரீச் பண்ணியாச்சு. அதுக்கு உங்க எல்லாருக்கும் தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து வந்து நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய டைம் வந்து என்கரேஜ் பண்ணீங்க. ஸோ அது மூலமாக தான் தொடர்ந்து வீடியோ போட முடிஞ்சு. ஏன்னா நம்ம சேனல் வந்து ஒரு கடத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் 2 மாசத்துக்கு ஒருக்கா தான் வந்து 1000 சப் ரீச் ஆகும். அந்த டைம் எல்லாமே நிறையவே சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. சோ அது எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இப்போதைக்கு இந்த எபிசோட்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த எபிசோடுமே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்னோ ஃபீல்டை கேட்பாங்க. அந்த ஸ்னோ ஃபீல்டில் வந்து பயங்கரமான பழி புரிஞ்சிட்டு இருக்குது. அண்ட் அங்கேயும் இங்கேயுமா வந்து ஏகப்பட்ட உல்ஃப் ஓடிட்டு இருக்குது. அந்த இடத்துல நமக்கு எபிசோட் எடுக்க போடுறாங்க. அண்ட் என்கவுண்டர் ஆனியா ஸ்னோ ஃபீல்டு லோக்கி த அக்கர்ஸ்ட் பிரின்சன்டி. அதுக்கப்புறம் நமக்கு ஜெயிண்ட் வரட்ஸோட சிப்பை கேட்பாங்க. அதுல எல்லா ஜெயின்ஸுமே மாத்தி மாத்தி லூஃபி, ஜோரோ, சாஞ்சி, நாமி, ஊசப்பு, சோப்பரன்டி எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. பட் எங்க தேடியுமே அவங்கள கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஒரு கடத்துக்கு மேல டோரியும் புரிக்கி என்ன திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸ்ராகர்ஸோட சிப்பான 1000 சனி இருக்குல்ல, அது வந்து கடல் கடியில இருக்க வாய்ப்பு இருக்கான்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்துக்கு மேல எல்லாரும் பேனிக் ஆகி நம்ம வந்து கடல் கடியில தேட ஆரம்பிக்கலாம்னு டைவ் அடிக்க ட்ரை பண்றாங்க. கடல் கடியில டைவ் அடிக்க ட்ரை பண்றாங்க. அந்த டைம் பிராங்கிமே வந்து எல்லாரும் கூப்பிட ஆரம்பிக்கிறான். சோ நம்ம இப்போதைக்கு வந்து தேடுறத நிப்பாட்டிடலாம்னு டக்குனு எல்லா ஜெயின்ஸுமே சாக்க வராங்க. என்னது தேடுறத நிப்பாட்டணுமா? பட் எதுக்கு? நம்ம தான் இன்னுமே அவங்கள கண்டுபிடிக்கவே இல்லைன்ட்டு. அதுக்கு பிராங்கிமே கரெக்ட் தான், நம்ம தொடர்ந்து தேடிட்டே இருக்கோம், கண்டுபிடிக்க முடியவே இல்லை. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்னும் ஆயிருக்காது. அண்ட் 1000 சனியுமே வந்து ஒரு கேவலமான சிப்பு கிடையாது, மொக்க சிப்பு கிடையாது, ஈஸியாவே தண்ணிக்கடியில முழுகிறதுக்கு. அதனால அவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்ல. கண்டிப்பா அவங்க எல்லாரும் உயிரோட தான் இருப்பாங்கன்ட்டு டக்குனு நம்ம ராபினுமே வந்து பிராங்கி சொல்றது கரெக்ட் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது, எங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இப்படி செப்பரேட்டா மாறுறது. அதுபடி நம்ம ஜிம்பை என்ன சொல்ல ஆரம்பிக்கிறானா, நான் வந்து சார்க் நெட்வொர்க்கை டேப் பண்ணி பார்த்தது மூலமா எனக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சு. அவங்க இப்போதைக்கு வந்து கடல்ல இல்லவே இல்லை, தண்ணியில வந்து இல்லவே இல்லை. மேபி பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐலண்ட்ல வந்து அவங்க அடிச்சிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது, சிப்போட அடிச்சிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குதுன்ட்டு. அண்ட் ப்ரூக்குமே நீங்க வந்து தொடர்ந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இப்போதைக்கு அவங்கள தேடிட்டு இருக்கீங்க. பட் ஒரு கடத்துக்கு மேல நமக்கு வந்து டேஞ்சர்ல முடியும். ஏன்னா ஃபுட் சப்ளைஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. அதனால நம்ம பசியில வந்து சாக வாய்ப்பு இருக்குது. சோ அவங்கள தேடுறதை நிப்பாட்டிட்டு நம்ம டைரக்டா எல்பஃப்க்கு போலாம். ஏன்னா எல்லாரோட லொகேஷனுமே எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கோம், எல்பஃப் நோக்கி. அதனால அங்க போயிட்டு வந்து வெயிட் பண்ணலாம்னு எல்லாருமே சொல்றாங்க. நம்ம ராபின், ப்ரூக், ஜிம்பே, பிராங்கின்ட்டு 4 பேருமே சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஜேம்ஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. ஓகே இவங்களே சொல்லிட்டாங்க, அதனால வந்து நம்ம கவலைப்பட தேவையில்ல, நம்ம ரொம்பவே கவலைப்பட்டுட்டோம். அவங்கள பத்தி கவலைப்படாம இப்போதைக்கு எல்பஃப்க்கு போலாம்னு டைரக்டா எல்பஃப் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து நமக்கு லூஃபியோட குரூப்பா கேட்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த பிளாக் கிங்டம் மட்டும் வெளிய வந்துட்டாங்க. வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது. ஏன்னா எங்க பார்த்தாலுமே வந்து சுத்தி பனியா இருக்குது. அண்ட் குறிப்பா பனி பொழிஞ்சிட்டு இருக்குது. அந்த டைம் அந்த கேட்டுமே வந்து இவங்கள தள்ளி விட்டுட்டு ஃபாஸ்டா ஓடி போக ஆரம்பிக்குது. இவங்களை விட்டு எஸ்கேப் ஆக ஆரம்பிக்குது. அப்போ லூஃபியுமே ஊசப்பு கிட்ட, ஊசப்பு இதை நீ பாருன்ட்டு அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய மரம் இருக்குது. அந்த மரம் பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்குது. ஊசப்புமே அதை பார்த்துட்டு வந்து இது ரொம்பவே பெருசா இருக்குது, மேபி வந்து 1000 வருஷம் பழமையான மரமா இருக்க வாய்ப்பு இருக்கான்ட்டு. அண்ட் சாஞ்சிமே இதை வந்து யாராவது கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு திங்க் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். லைக் பிளாக் கிங்டம் மாதிரி இதுவுமே ஒரு இடமான்ட்டு திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் நாமியுமே சுத்தி பார்க்கறா. பார்த்து அடுத்த செகண்டே அவளுக்கே ஷாக்கா இருக்குது. ஏன்னா ஒரு மரம் மட்டும் இல்லவே இல்ல, இங்க ஏகப்பட்ட மரம் இருக்குது, எல்லாமே பெருசு பெருசா இருக்குது. அண்ட் இந்த இடம் பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்குது. அதை பார்க்க புதுசுல அவளுக்கு தலையே சுத்துது. அந்த டைம் ஊசப்புமே எல்லாருமே கூப்பிட ஆரம்பிக்கிறான். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா நேரா போகாம வந்து இங்க இருந்து மேல நோக்கி போகுது. அதாவது கிளவுட தாண்டி மேல போகுது. யாராலையுமே தெளிவா பார்க்க முடியல அந்த கிளவுடுக்கு மேல என்ன இருக்குன்ட்டு. மேபி அங்கேயும் வந்து ஒரு சன்கார்டு கேஸ்டல் இருக்குமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேல லூஃபியுமே வந்து என்னவா இருந்தா என்ன, நம்ம டைரக்டா வந்து இந்த பிரிட்ஜ் வழியே போலான்ட்டு அவனுமே நடக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு ஊசப்பவே வெயிட் பண்ணு நான் ஃபர்ஸ்ட் போறேன்ட்டு முன்னாடி போக ட்ரை பண்ணுவானா. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வந்து பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ்ல வந்து 2 ஜெயிண்ட் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த 2 ஜெயிண்ட்ஸ் பத்தி லூஃபியோட குரூப் வந்து மறைஞ்சிக்கிட்டாங்க. அவங்க கண்ணில் படாம வந்து மறைஞ்சிக்கிட்டாங்க. அப்பதான் அந்த 2 ஜெயிண்ட்ஸ் பத்தி நமக்கு தெளிவா சொல்றாங்க. அதுல ஒரு பொண்ணு இருக்கா, அவன் நேம் வந்து கேடி. அவ யாருன்னு பாத்தீங்கன்னா நியூ ஜெயிண்ட் வைரஸ் பைரட்ஸோட டாக்டர். என்னோட வந்து ஒருத்தர் இருப்பான், அவன் நேம் வந்து கோல்ட்பர்க். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூ ஜெயிண்ட் வைரஸ் பைரட்ஸோட குக்கு. இவங்க 2 பேருமே இப்போதைக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்க போஸ்ட்ல கேடுவே பேசிட்டு இருக்கா. எதுக்காண்டி அஜுருதீன் வந்து அந்த வீடியோவை நம்மளோட க்ரூல வந்து ஜாயின் பண்ண வச்சான்ட்டி. அதுக்கு கோல்ட்பர்க்குமே அவன் வந்து ரொம்பவே ஸ்கில்டு நேவிகேட்டர். அந்த ஒரு ரீசனால தான் வந்து அவனை நம்ம க்ரூல வந்து வச்சிருக்கான்ட்டி. அதுக்கு கேடுமே எல்பஃபோட சேம் வந்து ஜஸ்ட் லோக்கி மட்டும் கிடையாது, இந்த ரோடும் கூட தான்ட்டி. உடனே கோல்ட்பர்க் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு விஷயத்தை நீ ரோடுக்கு முன்னாடி சொல்லாத, அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவான்ட்டி. அப்போ கேடுமே அவன் கையில வந்து
ஒரு ஆந்த இருக்கும். அதோட நேம் வந்து பைப்பரி. சோ பைப்பர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஹே பைப்பரி, அவனோட க்ரோ வந்து ஒரு ஷிப்பை தூக்கிட்டு வந்துச்சு, ஒரு சின்ன ஷிப்பை தூக்கிட்டு வந்துச்சு. அது வந்து உண்மைதானே. அதுக்கு அதுமே தலையாட்டுது. அப்போ கோல்ட்பர்க்குமே எல்பஃப்குள்ள யாராவது அத்துமீறி வந்தாங்கன்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் வந்து ரோட தான் வந்து அவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு இருக்கான்ட்டி. அதுக்கு நம்ம கேடுமே வந்து அவனோட ஹாபி வந்து ரொம்பவே தலைவலியா இருக்குது. இந்த டைம் வந்து எல்லாத்தையுமே கரெக்டா கண்டுபிடிச்சு அவனை வந்து எல்ட்ரட் ஜெருசலேம் கிட்ட மாட்டி விட்டுருன்னுட்டி. இப்படி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்ப இதை கேட்ட ஊசப்புமே வந்து நீங்க அவங்க பேசுறதை கேட்டீங்களா, இது வந்து எல்பஃபான்ட்டி ரொம்பவே எக்ஸைட்மெண்டா சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். டக்குனு நாமி வந்து கொஞ்சம் அமைதியாரு, அவங்களுக்கு கேட்டுற போகுதுன்ட்டி. அப்போ லூஃபியுமே அந்த ரெண்டு ஜெயின்ஸ் கிட்ட பேசலான்னு முன்னாடி போவானா. நாமியுமே தடுக்கிறா, நீ எதுக்கு முன்னாடி போறான்ட்டி. அதுக்கு லூஃபியுமே அவங்கள பார்க்க போது நல்லவங்கள மாதிரி தான் இருக்குது. சோ நம்ம பேசலான்ட்டு முன்னாடி போக ட்ரை பண்ணுவான். பட் நாமி விட மாட்டா. நீ வந்து அவங்க பேசுறதை கேட்டால எல்பஃப்குள்ள யாராவது அத்துமீறி வந்தாங்கன்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ட்டி. பட் லூஃபியுமே அதை பத்தி கண்டுக்காம அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட ட்ரை பண்ணுவான். டக்குனு வந்து நாமி வாயை புத்துறா. அந்த டைம் சாஞ்சி முன்னாடி வரான். சாஞ்சி முன்னாடி வந்துட்டு ஹே லூஃபி, நீ நாமி சொல்றதை கேளுன்ட்டி அந்த பொண்ணை பாப்பானா. பார்த்து அடுத்த செகண்டே ஃபிளாட் ஆயிருவா. ஒரு பெரிய பொண்ணு அங்க இருக்கான்ட்டி சத்தம் போட ஆரம்பிச்சிருவா. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஜெயின்ஸ் திரும்பி பார்ப்பாங்க. பட் நாமி என்ன பண்ணிடுவான்னா ஊசப்பு லூஃபி சாஞ்சிட்டு மூணு பேருமே கீழே தள்ளி விட்டுருவா. கீழே தள்ளி போட்டுட்டு அவங்க மேல வந்து ஏறி உட்காந்துக்கிடுவா பேசக்கூடாதுன்ட்டு. இப்போதைக்கு லூஃபியோட குரூப் எல்லாருமே அந்த பிரிட்ஜ் வழியா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஜோரோவுமே இந்த பிரிட்ஜ் வந்து பயங்கர பெருசா இருக்குது, நம்ம சீக்கிரமா இதை கிராஸ் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஜெயிண்ட் கண்ணில் வந்து மாட்டிடுவோன்ட்டி. அண்ட் நாமி வந்து பயந்துட்டு இருக்கா. இந்த ஜெயிண்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கு இடையில வந்து ஏகப்பட்ட கேப் இருக்குது, கீழே பார்த்தாலே பயமா இருக்குன்ட்டி. அதுக்கு சோப்பருமே நாமி நீ பயப்படாத, நான் நிறைய டைம் வந்து டைட் ரோப்புக்கு மேல நடந்து போயிருக்கேன், அதனால நீ இதை பத்தி கவலைப்படாதன்ட்டு சோப்பருமே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கு இடையில ஊச வந்து பயந்து பயந்து நடந்து போயிட்டு இருப்பான். ஏன்னா கேப் பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்குது, கீழே பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே விழுந்தா எலும்பு கூட தேராது. அண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா கீழே ஏகப்பட்ட உல்ஃப் இருக்குது, மிகப்பெரிய உல்ஃப் இருக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஊசப் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அப்போ பாத்தீங்கன்னா லூஃபியுமே ஜாலியா நடந்து போயிட்டு இருப்பான். டக்குன்னு அவனுக்கு ஒரு விதமான ஃபீலிங் வருது. அந்த ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆவறான். அதை பார்த்து ஜோரோவுமே என்னாச்சு லூஃபின்னு கேட்க போஸ்ட்ல உனக்கு வந்து அந்த ஃபீலிங் வருதான்ட்டி. அதுக்கு ஜோரோவுமே ஆமான்னு சொல்ல போஸ்ட்ல சாஞ்சி சொல்றான் கண்டிப்பா நான் கீழே போக மாட்டேன்ட்டு. உடனே ஜோரோவுமே நான் போறேன்ட்டு கீழே போக ட்ரை பண்ணுவானா. பட் சாஞ்சி வந்து விட மாட்டான். உனக்கு டைரக்ஷனே தெளிவா தெரியாது, இந்த ஃபாரஸ்ட்ல நீ தொலைஞ்சு போயிடுவா, அதனால உன்னை விட மாட்டேன்ட்டு பிடிச்சு வச்சிருவான். பட் லூஃபி வந்து நீங்க எல்லாருமே முன்னாடி போங்க, நான் கீழே போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஜம்ப் பண்ணிடுவான். அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே ஜம்ப் பண்ணிடுவான். இதை பார்த்து நாமியார் கூட சோப்பரா இருக்கட்டும் எல்லாருமே பயப்படுறாங்க. லூஃபி நீ எங்க போறா, கீழே வந்து ஏகப்பட்ட ஜெயிண்ட் உல்ஃப் இருக்குன்ட்டு. பட் அதெல்லாம் கண்டுக்காம வந்து லூஃபி ஜாலியா கீழே ஜம்ப் பண்ணிடுவான். இப்போ அங்கிருந்து நமக்கு ஜெயின்ஸோட ஷிப்பை காமிப்பாங்க. அதுல டோரியும் ப்ரூக்கியோ நியூஸ் பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் ஷாக் ஆவறாங்க. நம்ம ராபினுமே வந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருப்பா. அப்படி நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 100 வருஷம் தூக்கத்துல இருந்த ஜெயிண்ட் வெரைட்டி ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போதைக்கு முடிச்சிருக்காங்க. முடிச்சது மட்டும் இல்லாம எக்கட்டுக்குள்ள ரைட் பண்ணிருக்காங்கன்ட்டு. அண்ட் குறிப்பா எம்பரட் சாகர்ஸ் லூஃபி கூட சேர்ந்து வந்து எக்கட்ட மொத்தமா நெருப்புல வந்து அழிச்சிட்டாங்கன்ட்டு அவங்கள பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. இது வழக்கம் போல தான் வேர்ல்ட் கவர்மெண்ட் எப்பவுமே வந்து ஸ்டோரி ட்விஸ்ட் பண்ணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்போதைக்கு ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் லூஃபி தான் வந்து வேகா பங்க கில் பண்ணிருக்கான்ட்டு நியூஸ்ல சொல்லிருக்காங்க. அண்ட் குறிப்பா வந்து டோரி ப்ரூக்கிக்கு பவுண்டி வந்து செட் பண்ணிருக்காங்க. லைக் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் 100 மில்லியன் பெரிஸ் மட்டும் தான் அவங்க தலைக்கு வச்சிருந்தாங்க. பட் இப்போதைக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் ஆயிட்டாங்க பாத்தீங்களா, அதனால ரெட் ஓகரே டோரி, ப்ளூ ஓகரே ப்ரூக்கி இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து தலா 1.8 பில்லியன் பெரிஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க, பவுண்டியை செட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டோரியும் ப்ரூக்கி இப்போதைக்கு சாக்ல இருக்காங்க. ஏன்னா டோரியும் ப்ரூக்கியும் ப்ராப்பரா ரிட்டர்ன் ஆக போறத வந்து அறிவிக்கவே இல்லை, ஜஸ்ட் ஸ்டாகர்ஸ் ஹெல்ப் பண்றதுக்காண்டி தான் எக்கட்டுக்குள்ள வந்திருப்பாங்க, மத்தபடி பெருசா ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் நியூஸ் பேப்பர்ல வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டோரியை மொத்தமா ட்விஸ்ட் பண்ணி இவங்க தான் வில்லனு, டோரியும் ப்ரூக்கியும் நம்ம லூஃபியும் சேர்ந்து வந்து வேகா பங்க கில் பண்ணி எக்கட்ட அழிச்சிட்டாங்கன்ட்டு டோரி ப்ரூக்கிக்கு வந்து பவுண்டரி செட் பண்ணிருக்காங்க. அண்ட் ராபினுமே வந்து டோரி ப்ரூக்கியோட பிரைஸ் இன்க்ரீஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா பண வீக்கம் தான். ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 பில்லியன் பெரிஸ் வந்து ரொம்பவே அதிகம், இப்போ 100 வருஷத்துக்கு அப்புறம் பண வீக்கம் அதிகமா இருக்குது. அதுபடி பார்க்க போஸ்ட்ல 1.8 பில்லியன் பெரிஸ் வந்து கரெக்டா இருக்கும்ட்டு ராபினுமே எக்ஸ்பிளைன் பண்றா. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு இருக்க போஸ்ட்ல லூஃபியோட கையில வந்து எக்ஸ் மார்க் இருக்கிறத நோட் பண்றா ராபின். டக்குன்னு எல்லாருக்கும் கேக்குறா லூஃபி வந்து ஃப்ரீ ஃபார்முக்குள்ள போக போஸ்ட்ல லைக் கியர் ஃப்ரீ ஃபார்முக்குள்ள போக போஸ்ட்ல அவன் கையில வந்து எக்ஸ் மார்க் அப்பியர் ஆகுமான்ட்டி. அப்ப யாருக்குமே தெளிவா தெரியாது, நான் கரெக்டா நோட் பண்ணது கிடையாதுன்ட்டு. அண்ட் ராபினுமே செக் பண்ணி பார்க்க போஸ்ட்ல இந்த இமேஜ் வந்து ரொம்பவே பிளரியா இருக்குது. பட் அவன் கையில இருக்கக்கூடிய எக்ஸ் மார்க் வந்து ரொம்பவே கிளியரா இருக்குது. அண்ட் குறிப்பா இந்த எக்ஸ் மார்க்கை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்பவே ஃபெமிலியரா இருக்குதுன்ட்டு ராபினுமே திங்க் பண்ணிட்டு இருப்பா. இந்த எக்ஸ் மார்க்கை பத்தி தனியா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், இன்னுமே இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கலனா நம்ம சேனல்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த ஷார்ட்ஸ் வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இந்த எக்ஸ் மார்க் எப்படி வந்திருக்குது, யார் இந்த எக்ஸ் மார்க்கை போட்டிருக்கான்ட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இப்படி பேசிட்டு இருக்க போஸ்ட்ல டோரியும் ப்ரூக்கி சிரிச்சுக்கிட்டு எனிவேஸ் இப்போ ஸ்டாகர்ஸ் எல்லாருமே ரெட்டார் கூட பேர் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்ட்டு. அண்ட் நானுமே கேள்விப்பட்டேன் அஜ்ருதீன் வந்து உங்களோட சப்டினேட்டா மாறிட்டான்ட்டு. அஜ்ருதீனை பொறுத்த வரைக்கும் அவன் எல்பஃபோட கிங்கோட பையன்ட்டு. டக்குனு ஸ்டாகர்ஸ் சாக்க வராங்க என்னது கிங்கோட பையனான்ட்டு. அதுக்கு ஆமா அவன் சின்ன வயசுல வந்து ரொம்பவே வயலண்டா இருந்தான். பேசிக்கா அவன் தான் வந்து உங்களை பிக் பண்றதுக்காண்டி வரதா இருந்துச்சு. பட் எல்பஃப்ல இப்போதைக்கு மிகப்பெரிய ட்ரபிள் போயிட்டு இருக்குது, அந்த ஒரு ரீசனால தான் வந்து நாங்க வந்து உங்களை பிக் பண்றதுக்காண்டி வந்திருக்கோம்ட்டு. டக்குனு ஸ்டாகர்ஸ்மே கேக்குறாங்க என்ன ட்ரபிள்ன்ட்டு. அப்ப
அப்பதான் நமக்கு லோக்கியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷனுமே வந்து வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்பஃபோட கிங்குக்கு வந்து 2 பையன். அதுல ஒருத்தன் தான் வந்து அர்ஜுனனி. சோ இன்னொருத்தன வந்து அக்கர்ஸ்ட் பிரின்ஸ்னு சொல்லுவாங்க. அவன் வந்து ஏகப்பட்ட ஈவில் டீட் வந்து பண்ணிருக்கான். அதனாலேயே வந்து அவன பல வருஷங்களா வந்து செயின்ல கட்டி போட்டுருக்காங்க, அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு கடத்துல வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அவன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணான். அந்த டைம் எல்பஃப்ல இருக்கக்கூடிய எல்லா ஜெயின்வர்ஸுமே ஒண்ணா ட்ரை பண்ணி ஒண்ணா கஷ்டப்பட்டு வந்து அவனை திரும்பியும் செயின்ல அடைச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. இத கேட்ட ஸ்டாக்கர்ஸ்மே ஷாக் ஆவறாங்க. என்னது எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தான் வந்து அவனை கட்டி போட்டுருக்காங்களான்ட்டு. அதுக்கு ஆமா, அந்த டைம் அவன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்தான். அவன் மைண்ட்ல இல்லவே இல்ல, ரொம்பவே கோவத்துல இருந்தான்ட்டு. அண்ட் எல்பஃபோட ராயல் ஃபேமிலில வந்து ஒரு லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட் பாஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. அந்த டெவில் ஃப்ரூட் மேல இருக்கக்கூடிய லஸ்டால வந்து அவனோட அப்பாவான, அதாவது இந்த எல்பஃபோட கிங் அவனோட ஓன் அப்பாவை கில் பண்ணி அந்த லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டான்ட்டு. அவன் இதுக்கு மேல எல்பஃப்ல இருந்து ஒருக்கா தப்பிச்சு போனாலுமே இந்த வேல்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கிடுவான்ட்டு. அவனை எல்லாருமே எல்பஃபோட சேம்னு சொல்லுவாங்க. அவன் வந்து தி அக்கர்ஸ்ட் பிரின்ஸான லோக்கின்ட்டு. இப்படி பங்கமா வந்து அவனுக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க. லோக்கிக்கு வந்து பங்கமா இன்ட்ரோ கொடுப்பாங்க. இதுக்கடையில லூஃபியுமே வந்து அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஜம்ப் பண்ணிருப்பான்ல, அவன் டைரக்டா கீழே விழுறான். அவனுக்கு பெருசா அடிபடவே இல்ல. அதுக்கப்புறம் நடந்து போயிட்டே இருப்பான். அந்த ஃபீலிங் எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்தை நோக்கி போயிட்டே இருப்பான். அப்ப அவனை சுத்தி பாத்தீங்கன்னா அவனை சுத்தி ஏகப்பட்ட ஜெயண்ட் உல்ஃப் வருது. பட் லூஃபியுமே அந்த ஜெயண்ட் உல்ஃப் பத்தி அந்த அளவுக்கு கவலைப்படவே இல்ல. ஒரு ஜெயண்ட் உல்ஃபுமே லூஃபியை சாப்பிட ட்ரை பண்ணுது. கரெக்டா கிட்ட வர போஸ்ல ஒரு மிகப்பெரிய சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்டே எல்லா உல்ஃபுமே கலைஞ்சு போக ஆரம்பிக்குது. உடனே லூஃபியுமே அந்த சவுண்ட் வந்து இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒரு மிகப்பெரிய செயின்ல வந்து ஒரு மரத்துல ஒருத்தரை கட்டி போட்டுருப்பாங்க. அவன் தான் வந்து தி அக்கர்ஸ்ட் பிரின்ஸ் ஆன எல்பஃபோட தி அக்கர்ஸ்ட் பிரின்ஸ் ஆன லோக்கி. அண்ட் லோக்கியுமே லூஃபியை பார்த்துட்டு நீ யாருன்ட்டு. அதுக்கு லூஃபியுமே நான் வந்து லூஃபி, நான் வந்து கிங் ஆஃப் தி பைரட்டா மாற போறேன்ட்டு. அதுக்கப்புறம் லூஃபி வந்து லோக்கி கிட்ட இது என்ன இடம், நீ வந்து யாருன்ட்டு. உடனே லோக்கியுமே நீ என்ன இடம் தெரியாம தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கியான்ட்டு. இது வந்து ஓரளவுக்கு சென்சிபிளா தான் இருக்குது. ஏன்னா உனக்கு இது என்ன இடம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ வந்திருக்க மாட்டா. என்ன பத்தி தெரிஞ்சிருந்தாலுமே இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான்ட்டு. அதுபடி லோக்கியுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த கிங்டம் வந்து ஒரு வார் லேண்ட். சோ வாரோட தொடக்க புள்ளி பாத்தீங்கன்னா இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே என்லெஸ்ஸான கான்ஃப்ளிக்ட் இருக்கும். குறிப்பா இந்த இடம் தான் வந்து இந்த வேர்ல்ட்லயே ஸ்ட்ராங்கஸ்டான கண்ட்ரியான எல்பஃப்ன்ட்டு எல்பஃபை இன்ட்ரோ கொடுக்கறான். அண்ட் சேம் டைம் நான் தான் வந்து சன் காட் இந்த வேர்ல்டை டிஸ்ட்ராய் பண்ண போறவன்ட்டு லூஃபி கிட்ட சொல்றான். அவன் நேமோட சொல்றான் நான் தான் லோக்கின்ட்டு. அந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே பை.